நம்ம கிரெடிட் கார்டு ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணலான்னு எடுத்துன்னு போயிட்டு ₹1,00,000 செலவு பண்ணிட்டு வருவோம். அப்போ வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வாங்குவோம். அதுக்கப்புறம் டியூ கட்டும்போது நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம வந்து வாங்காமல் இருந்திருக்கலாமோ, ஒரு செகண்ட் யோசிச்சுருந்துருக்கலாமோ அப்படின்லாம் யோசிப்போம். எனக்கு திருப்பி ரீபேமெண்ட் கட்டுறதுல பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு வசதி வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்ல ஆடம்பரமான செலவு தாராளமாக பண்ணலாம். ரீபேமெண்ட் கட்டுறதுல எங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னா அந்த ஆடம்பரமான செலவு செய்யும் போது ஒரு முறை அனலைஸ் பண்ணி இஃப் இட் இஸ் நெசசரி ஆர் நாட், இதை செய்யலாமா வேண்டாமா, செய்யறதுனால என்ன லாபம், செய்யறதுனால என்ன நஷ்டம், செய்யறதுனால என்ன ஆதாயம், செய்யறதுனால என்ன ஒரு மைனஸ் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு செய்கிறீங்க அப்படின்னும் போது ரொம்ப நல்லதுங்க. பின்னாடி ட்ராப் ஆக வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ரகசிய உறவுகளும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ரகசிய உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்யோன்யம் அஃபெக்ஷன் அதை மெயின்டைன் பண்ணீங்க, அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின் போது நல்லது. மறைமுக ஆசைகள் நிறைய வருதுங்க, ஆனால் அந்த மறைமுக ஆசைகள் நியாயமானதா செய்யுங்க, நியாயம் இல்லாததை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.